மத்திய பிரதேசத்தில் 19 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான 69வது தேசிய அளவிலான கோகோ போட்டி வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்திய தேசிய பள்ளிகள் விளையாட்டுக் குழுமம் சார்பில் போட்டி நடத்தப்படுகிறது. போட்டியில் பங்கேற்கும் தமிழக கோகோ அணியினருக்கான பயிற்சி முகாம் திருவாரூரில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் ஈரோடு, சென்னை, தஞ்சை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 12 மாணவர்கள் தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான பயிற்சி முகாம் திருவாரூர் வேலுடையார் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டது. பயிற்சி முகாம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தமிழக கோகோ அணியினர் மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க ரயில் மூலம் புறப்பட்டனர். திருவாரூர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ஜெயச்சந்திரன், பயிற்றுனர் வாஞ்சிநாதன் மற்றும் மேலாளர் சங்கர் மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தனர். சிறப்பாக விளையாடி வெற்றி பெறுவோம் என தமிழக அணியினர் ஆர்வமுடன் கிளம்பினர். இப்போ நடந்த அண்டர் 19 கோகோவில் வந்துட்டு SGFI நடத்தினாங்க. SGFI செலெக்ஷன் வச்சதில் திருவாரூரில் கேம்ப் போட்டிருந்தாங்க. அதில் 12 பேர் செலக்ட் ஆகிருந்தோம். 12 பேரையும் 10 நாள் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கோம். 10 நாளுமே நல்லா தான் போச்சு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடுக்காக ஆட போகிறோம். மத்திய பிரதேஷ் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ நாங்கள் போய் கண்டிப்பாக நாங்கள் தமிழகத்துக்காக நல்ல வெற்றி எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி திருவாரூருக்காக நாங்கள் வெற்றியை சேர்த்து கொடுப்போம்.